ஜீவசமாதி வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னு கேட்டால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒன்று யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு அரசங்கிட்ட நாம் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டால் நீங்கள் கேட்ட உடனே அவர் வரங்களை வாரி கொடுத்துட மாட்டார். முதல்ல அரசனை சந்திக்கணும்னா நாம் படை தளபதிகளை முதல்ல பார்க்கணும், ஐஸ் வைக்கணும். அவங்கக்கிட்ட நிறைய விஷயம், நம்ம விஷயங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள், பிரச்சனைகள், தேவைகள் எல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு பின்னாடி அந்த படைத்தளபதியோட ஃபுல் பவரோடு போய் அந்த அரசனை சந்தித்து பாருங்கள். உங்களுக்கு உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். உன் தேவையெல்லாம் அந்த அரசன் வாரி வழங்குவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ எடுத்து சொல்கிறதுக்கும் உன் படைத்தளபதி, அதாவது உன் படைத்தளபதி எடுத்து சொல்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உன் படைத்தளபதி எடுத்து அரசங்கிட்ட சொன்னாக்கல, அரசன் உங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு அதுக்குண்டான உன் தேவையெல்லாம் பூர்த்தி செய்வார். அது மாதிரி தான் நாம் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா, உதாரணத்துக்கு பழனி மலைக்கே வரோன்னு வச்சுங்களேன். பழனி மலையை சுற்றி நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது. அவர் படைத்தளபதிகளோட அரசாண்டுக்கிட்டு இருக்கார். இவ்வளோ நாள் எப்படி நீங்கள் போய் வழிபட்டீங்களோ அது வேறு. இனிமேலுக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், வித்தியாசம் இருக்கும். பழனிக்கு வந்தாக்கில் பழனியை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் நம்ம ஜென்ம நட்சத்திரம், அதாவது நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு சப்போர்ட்டு பண்ணக்கூடிய ஜீவசமாதி எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதை பற்றி வீடியோக்களில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஜீவசமாதிகள் உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ணமோ அந்த ஜீவசமாதிகளுக்கு போய் உங்களுடைய பிரார்த்தனைகளை, கோரிக்கைகளை முதல்ல அங்கே கேளுங்க. அந்த ஜீவசமாதிகளில் முடிச்சுட்டு வணங்கிட்டு நேராக உள்ளே வரும்போது முதல்ல திருஆவினன்குடி குழந்தை வேலாயுத சாமியை முதல்ல போய் பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள். தரிசனம் பண்ணிவிட்டு நேராக கிரிவலம் ஒரு ரவுண்டு சுற்றுங்க. முதல்ல சுற்றிட்டு அப்புறமா மலை ஏறுங்க. மலை ஏறி ஃபுல் பவரோடு போய் முருகன்கிட்ட உங்களுக்கு தேவையான வரங்களை வாங்கிட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததுக்கு அதிகமான வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவார். கோவிலுக்கு போயிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, யாருக்கு எந்த உதவி செய்யக்கூடாது, நேராக வீட்டுக்கு தான் போகணும். கோவில் வரத்துக்கு முன்னாடியே யாருக்கு என்னென்ன உதவி பண்ணணுமோ அத்தனை உதவியும் செஞ்சுருங்க. யாருக்கு என்ன தானம் பண்ணணும், செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும், கடையில் போய் அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாம் வாங்கி முடிச்சுருங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா, கோயிலை விட்டுட்டு சாமியை பார்த்துட்டு இறங்கிட்டிங்கனாக்கா நேராக வீட்டுக்கு போகிற வழியை பாருங்கள். வழியில் இங்கே செலவு அனாவசியமான செலவுகள் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற வரம் அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுறீங்க. கடைசியில் உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. அதனால் என்னென்னா, கோயிலுக்கு வரும்போது நீங்கள் செலவு பண்ணுங்கள். கோயிலை விட்டுட்டு போகும்போது, சாமி கும்பிட்டு ஊருக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கள செலவு பண்ண வச்சுக்காங்க. உங்கள் முழு வரத்தோடையும் பலத்தோடையும் பவரோடையும் நீங்கள் போய் உங்கள் காரியம் வீட்டில் இருந்தோ கடையில் இருந்தோ ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம். இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க.